ரெசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெடுமாறன் வந்து 3 மணிக்கு மீட்டிங் கூப்பிட்ருக்காரு. எல்லா ஷெஃப்பும் அசம்பிள் ஆகிட்டாங்க. கூடவே வந்து வெற்றியும் வந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நல்லா குக் பண்ணியிருந்தார். அந்த குக்கிங்க்கு அவங்க வந்துட்டு 5000 ருபீஸ் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள எந்த ஷெஃப்பும் இந்த மாதிரி உருப்படியாக ஒரு வேலை எதையுமே பண்ணவே இல்லை. ஸோ அவர் ரூல்ஸ் பிரேக் பண்ணி உள்ளே வந்திருந்தாலும் அவருக்கு நம்ம கிச்சனில் ஷெஃப் ஆகிறதுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கம்மிங் 31st என்னென்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பிரன்ச், லன்ச், டின்னர், ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வெற்றி தான் வந்து ஷெஃப்பாக இருந்து குக் பண்ணணும். மெயின் ஷெஃபாக வெற்றி, அதாவது நெடுமாறன் சாருக்கு பதிலாக வெற்றி ஆக்ட் பண்ணுவார். வெற்றி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி மற்ற ஷெஃப் எல்லாருமே குக் பண்ணணும். அப்படி அவர் குக் பண்ணி அன்னைக்கு சக்சீட் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் தான் இனிமேல் சூஸ் ஷெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் ஷெஃப்னா ஹெட் ஷெஃபோட அசிஸ்டன்ட் தான் சூஸ் ஷெஃப். ஸோ இந்த 1 டேயில் அவர் வின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு இந்த சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோடு இல்லை, ஐஸ்வர்யாவும் வேணியும் தான் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 5 days கோஸ்ட் டியூட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோஸ்ட் டியூட்டினா கிச்சன் கிளீனிங், அப்புறம் இது குப்பை எடுத்து போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். குக்கிங் தவிர எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு அவங்களுக்கு சேலரியும் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா விக்கி வந்து ஐஷுவையும் வேணியும் கேன்டீனில் வந்து திட்டிகிட்ருக்காரு. உங்களால் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, உங்களை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் திட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு பாண்டி வந்துட்டு சும்மா பம்பு பண்ணுறாரு. என்னடா இங்கே கருகிற வாசனை வருது அப்படின்னு சொல்லி, அதாவது வெற்றிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குங்கிறதுனால இவங்க எல்லாரோட வயிறு எரியுதுங்கிற மாதிரி கருகிற வாசனை வருது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் போட்டு டீஸ் பண்ணுறாரு. டீஸ் பண்ணும்போது வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருடா, நினச்சாலே பயமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, மெனு கார்டிலலாம் நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது, இந்த டிஷ்ஷஸோட பேர் கூட என் வாயில் வரல, இதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுடா, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா முதல்ல அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கணும், இது எல்லாமே பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. நம்பிக்கையோடு இருடா, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு நம்ம எல்லாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சொல்லிடுறாங்க. சொன்னோடனே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெஃப் நெடுமாறனும் ஜானும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஜெயின் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு லாக்டோ வெஜிடேரியன் டயட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெனுவெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது விக்கி வந்து பேசுகிறாரு. சார் அவன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ரூம் சர்வீஸ் பையன், அவன் கீழெல்லாம் நாங்கள் வேலை பார்க்கணுமா சார், இது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, அவன் படிக்கவே இல்லை, நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி வந்து நெடுமாறன் கிட்டே பேசும்போது நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அம்மாக்கள்லாம் வந்து எந்த ஸ்கூலில் போய் எந்த காலேஜில் போய் படித்தாங்க, ஆனால் அவங்க சமைச்ச சாப்பாடு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இப்போ கூட ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு நாக்கில் எச்சி ஒரு மாதிரி பண்ணலையா, எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, ஸோ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்லிடுறாரு. இதனால விக்கியும் கடுப்பாயிட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஐஷுவும் ரியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவன் தீபக் கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என் பேபி இருந்தால் கூட அந்த பேபியை கூட அவனால் லவ் பண்ண முடியாது, அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ராஜன் வராரு. ராஜன் வந்துட்டு ஹே ராஜன் நீ கொஞ்சம் மொக்க ஜோக்ஸ் எல்லாம் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் இவங்களும் வந்து ராஜனை போட்டு டீஸ் பண்ணுறாங்க. கடைசி 3 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பவானி அக்கா கடையில் பயங்கரமாக கூட்டம் வந்துட்டுருக்கு. பவானி அக்காவோட பொண்ணு ரம்யாவும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ எல்லோரும் சமைச்ச ஃபாஸ்ட்டாக பரோட்டா போடு, ஆம்லெட் போடு, முட்டை தோசை போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெற்றி வந்து அந்த டிஷ்ஷஸ்லாம் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒன்றா செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் வந்து லாரியை அடுத்த ரோட்டில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு இது ரசித்து சாப்பிட்றதுக்கெலாம் நேரம் கிடையாது, எனக்கு வயிற்றை நிரப்புறதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த அக்கா பவானி அக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே இதுவும் கடை மாதிரி தான்டா, நீ என்ன வேணால் செஞ்சு பார்த்துக்கடா, ஆனால் எல்லா கஸ்டமரும் போனப்புறம் செஞ்சு பாருடா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், இப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து வழி அனுப்புகிற வழியை பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யாவும் வெற்றியும் சரி எல்லாரும் போனதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா வெற்றியும் பாண்டியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் ரெசார்ட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க போல இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசார்ட் பேரில் பில் போடு அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், யூஸ்வலாக வேறு ஆள் தானே வருவாங்க, நீங்கள் தான் வந்து ரெசார்ட்டுக்காக தான் வாங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு என்ன கேரண்டி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அப்படியா அப்போ கான்ட்ராக்டை கட் பண்ண வேண்டியதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பயமுறுத்துறாரு. இவர் தான் மெயின் ஷெஃபோட அசிஸ்டன்ட், நான் தான் வந்து அங்கே ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படி இப்படின்னு நிறைய போய் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஐஸ்வர்யாவும் வேணியும் அங்கே வராங்க. அவங்களுக்கு வந்து கோஸ்ட் டியூட்டி ஆனதுனால திங்ஸ் வாங்குறது அவங்களோட வேலைன்னு சொல்லிட்டு
அவங்க 2 பேரும் அங்கே வராங்க. வந்தோடனே இவங்க 2 பேரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க, பாண்டியும் வெற்றியும். உடனே வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை சொல்கிறாரு, இப்போ தானே வந்தாங்க, நீங்களும் வந்திருக்கீங்களே அவங்க ரெசார்ட்டுக்கு திங்ஸ் வாங்க அப்படின்னோடனே, யார் வந்தாங்க அப்படின்னோடனே, உள்ளே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு. உடனே உள்ளே வந்து பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, ஃப்ராட் பண்ணி வாங்க வந்திருக்கீங்களா, ஒழுங்காக காசு கொடுத்து வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓனர்கிட்ட வந்து அவங்க காசு கொடுக்காம எந்த திங்ஸும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் படவா கோபி வந்து வெற்றியும் பாண்டியும் கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்ரிஷியேட் பண்ணி 500 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ரியா வந்து உங்கள் வீட்டில் டைவர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு இவங்களோட செல்ஃபி, ராஜன் கூடயும் ஐஷு கூடயும் எடுத்த செல்ஃபி பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த டைவர்ஸ் பேப்பரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.